அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் அம்மன் படங்கள் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பண்ணேன். நிறைய பண்ணீங்க. அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்களா, இல்லைன்னா அந்த நேரத்தில் ஏதாவது இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்படி இருக்கணும்னு எப்போவுமே நம்ம வேலைக்கு போகும்போது ரொம்ப கரெக்டாக தான் போவோம். கொஞ்சம் விரதங்கள்லாம் இருப்பேன். அதுதான் கேட்குறேன். அந்த சாப்பிட்றது, சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் விரதங்கள்லாம் இருப்பேன். இந்த ஷூட்டிங்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஏன்னா கோயிலுக்குள்ளே இருந்த நம்ம தேவி தரிசனம்னு ஒரு படம் எடுத்தாங்க. சோட்டானிக்கரையில் வந்து அந்த படிக்கட்டுலலாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் அந்த அம்மன் சாதாரண அம்மன் வேஷம் போட்டுட்டு போகணுன்னு அப்போ டேரக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் உள்ளேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க வந்து பார்த்துட்டு சரி வாங்கம்மா உள்ளே வாங்க அப்படின்னாங்க. எனக்கு உள்ளே கால் வைக்கும்போது காலெலாம் நடுங்குது. நம்ம அதுக்குள்ளே என்டர் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியெல்லாம் கிடச்சிது. அதே மாதிரி கல்கட்டாவுக்கு போயிருந்தோம் அந்த படத்துக்காக. அப்போது வந்து காளி கோவிலில் ஷூட்டிங் நடந்திருந்தது. அப்போது அப்படியே பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கால் இப்படி போகும்போது அங்கே ஆட்டோட தலை இருக்கும். நிறைய பலி கொடுப்பாங்க அங்கே நிறைய. அந்த மாதிரி பல விஷயங்கள், பல கோயில்கள் பார்க்கறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சது அந்த மாதிரி கேரக்டர் பண்ணதுனால. பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்டு.